திருச்சிற்றம்பலம். தொல்லை இரும் பிறவி சூழ்ந்தலை நீக்கி அல்லல் அறுத்தானந்தமாக்கியதே எல்லை மறுவா நெறியளிக்கும் வாத ஊரெங்கோன் திருவாசகம் எனுந்தேன். திருச்சிற்றம்பலம். நாம் திருவாசகத்தின் இரண்டாவது பாடலான கீர்த்தி திரு அகவலை பார்த்து கொண்டிருக்கிறோம். இதுவரை சில வரிகளை பார்த்து முடித்து விட்டோம். 21வது வரி முதல் இந்த வீடியோவில் காண்போம். நத்தம் பாடியின் நான் மறையோனாய் அந்தமில்லாரியனாய் மர்ந்தருளியும் வேறு வேறுருவும் வேறு வேறியற்கையும் நூறு நூறாயிரம் இயல்பினதாகி ஏருடை ஈசனி புவனியை உய்ய கூருடை மங்கையும் தானும் வந்தருளி குதிரையை கொண்டு குடநாடதன் மிசை சதுர்படச் சாத்தாய் தான் எழுந்தருளியும் வேலம் புத்தூர் வீட்டேரருளி கோலம் பொலிவு காட்டிய கொள்கையும். இந்த திருவாசகத்தின் இரண்டாவது பாடலான கீர்த்தி அகவலில் நிறைய திருவிளையாடல்களையும் பற்றியும் சில இடங்களில் உள்ள சிவஸ்தலத்தில் உள்ள சிவபகவானின் ரூபத்தை பற்றியும் விளக்கியுள்ளார் மாணிக்கவாசக பெருமான். இந்த 2 வரிகளில் நத்தம் பாடியின் நான் மறையோனாய் அந்தமில்லாரியனாய் பர்ந்தருளியும். நத்தம்பாடி என்னும் சிவஸ்தலத்தில் நான்மறை ஓதுபவனாய், அதாவது 4 வேதங்களையும் ஓதி அதற்கு விளக்கம் அருளும் ஆரியனாய், அதாவது ஆசிரியனாக குரு ரூபத்தில் இருந்து காட்சி தந்து அருள் புரிகிறார் சிவபெருமான். இது அந்தமில்லாமல் நடந்து கொண்டு இருக்கிறது. சிவனும் அந்தம் இல்லாதவன், வேதமும் அந்தம் இல்லாதது. அந்த ஸ்தலத்தில் இருந்து சிவபெருமான் தன்னை நாடி வருபவர் அனைவருக்கும் வேதத்தின் பொருளை விளக்கிக் கொண்டு இருக்கிறார் என்று இந்த வரிகள் கூறுகிறது. சென்ற சில வரிகளில், அதாவது கல்லாடம் என்னும் இடத்திலும் பஞ்சகல்லி என்னும் இடத்தில் எல்லாம் உமா மகேஸ்வர ரூபமாக இருந்தார். இந்த நத்தம்பாடியில் குரு ரூபமாக ஆசிரியரின் ரூபம் கொண்டு இருந்து வரும் எல்லோருக்கும் அருள் புரிகிறார் என்று கூறுகிறார் மாணிக்கவாசக பெருமாள். வேறு வேறுருவும் வேறு வேறியற்கையும் நூறு நூறாயிரம் இயல்பினதாகி. இது படைப்பை பற்றி கூறுகிறார். வேறு வேறு உருவும் வேறு வேறு இயற்கையும் நூறு நூறாயிரம் இயல்பினதாகி. எண்ணிக்கையில் அடங்காத உருவங்கள் இருக்கின்றன, எண்ணிக்கையில் அடங்காத இயல்பு, அதாவது குணங்களும் இருக்கின்றன. இந்த சக்தியான பிரகிருதியின் உள் 3 குணங்கள் அடங்கி இருக்கின்றன. சத்துவம், ரஜஸ், தமஸ் என்பது. இது 3இன் செயற்கையுமே இந்த பிரகிருதி என்று கூறுவார்கள். அதுதான் சக்தியும் கூட. அந்த பிரகிருதி, அதாவது இந்த 3 குணங்களின் பலவாறான செயற்கை தான் ஒவ்வொரு குணமும். கொஞ்சம் சத்துவம், ரஜஸ், தமஸ் என்று இருக்கும். சிலருக்கு கொஞ்சம் ஜாஸ்தி அதிகமாக ரஜஸ், கொஞ்சம் சத்துவம், தமஸ் இருக்கும். சிலருக்கு கொஞ்சம் கூடுதலாக தமஸ் இருக்கும், கொஞ்சம் சத்துவம், ரஜஸ் இருக்கும். இவ்வாறான பலவாறான கூட்டுதான் இந்த உலகில் காணும் அனைத்து குணங்களும். அது மிருகமானாலும் சரி, மிருகத்திற்கெல்லாம் ரஜோகுணம் கொஞ்சம் கூடுதலாக இருக்கும். மந்த புத்திக்காரர்களுக்கெல்லாம் தமோ குணம் கொஞ்சம் கூடுதலாக இருக்கும். அசையா பொருட்களுக்கெல்லாம் தமோ குணம் கூடுதலாக இருக்கும். நல்ல தெய்வீகமானவர்களுக்கு, சிவாடியார்களுக்கெல்லாம் சாத்வீக குணம் அதிகமாக இருக்கும். எப்படியோ இந்த 3 குணங்களின் செயற்கை தான் இந்த உலகில் காணும் அனைத்து குணங்களும். இந்த ஒவ்வொரு குணங்களுக்கும் ஒவ்வொரு ரூபம் இருக்கும், உருவம் இருக்கும். அது வைத்துதான் நாம் அடையாளம் காண முடியும். அதனால் இந்த இயற்கையில் அடங்கியதுதான் நூறு நூறாயிரம் இயல்புகளும் வேறு வேறான இயற்கையின் குணங்களும். குணங்கள், ரூபங்கள் எல்லாமே. சரி, இந்த பிரகிருதியானது எங்கிருந்து வந்தது? சிவனில் அடங்கியது. சிவன் இல்லாமல் பிரகிருதிக்கு தனியாக இயல முடியாது.
அதனால் இந்த பிரகிருதி என்பது, இந்த சக்தி என்பவள் சிவனில் அடங்கியவள். அப்பொழுது இந்த பிரகிருதி யாருக்கு சொந்தம்? சிவனுக்குத்தானே சொந்தம். அதனால் தான் மாணிக்க வாசகர் கூறுகிறார், நீ வேறு வேறான ரூபங்களாகவும் வேறு வேறான குணங்கள் இயல்புகளாகவும் இந்த பிரபஞ்சம் முழுவதும் நிறைந்து நிற்கின்றாய் என்று கூறுகிறார் மாணிக்க வாசகர் பெருமான். இந்த சிருஷ்டி வேறு, அதாவது இந்த பிரபஞ்சம் வேறு, ஈசன் வேறு அல்ல. நாம் இந்த பிரபஞ்சத்தை நம்முடைய 5 புலன்களின் வழியாக காண்போமானால் அது வேறு வேறாக தெரியும். வேறு வேறு ரூபமாக, வேறு வேறு இயல்பாக இவ்வாறு தெரியும். அந்த புலன்களை அடக்கிவிட்டு மனதை உள்முகப்படுத்தி ஞான திருஷ்டியால் காண்போமே ஆனால், ஞான கண்ணால் காண்போமே ஆனால், நமக்கு தெரிவது எல்லாம் சிவன் தான். பெரிய பெரிய பக்தர்களுக்கு அவ்வாறே தெரியும். யாரை பார்த்தாலும் சிவனாகவே தெரியும். நாம் பொதுவாக கூறுவோமே, சிவனடியார்கள் வேறொரு சிவனடியாரை சிவா என்றுதான் கூறுவார்கள். அவர்களுக்கு தெரியுதோ இல்லையோ சிவா என்றுதான் கூறுவார்கள். அதுதான் பழக்கம். நிஜமாகவே நல்ல சிவனடியார்களுக்கு காண்பது எல்லாமே சிவனாகத்தான் தெரியும். இந்த சிருஷ்டி வேறு, அதாவது இந்த படைப்பு வேறு, சிவன் வேறு அல்ல என்பதை சூக்ஷ்மமாக கூறியிருக்கிறார் மாணிக்க வாசக பெருமான். ஏருடை ஈசனை புவனியை உய்ய கூருடை மங்கையும் தானும் வந்தருளி. ஏருடை, அதாவது ரிஷப வாகனத்தில் சிவன் உமையாளுடன் சேர்ந்து காட்சியளிக்கிறார். சிவன் பாதி, சக்தி பாதி. அதுதான் இந்த பிரபஞ்சம். இந்த சிருஷ்டி என்பது சிவன் இல்லாமல் நடக்காது, சக்தி இல்லாமலும் நடக்காது. சக்தி இல்லை என்றால் வெறும் பிரம்மமாகத்தான் இருக்கும். அதில் சிருஷ்டி வேறு ரூபங்களோ குணங்களோ வராது, வெளிப்படாது. சரி, சக்தி மட்டும் இருந்தால் போதுமா? அதற்கு இது வேண்டுமல்லவா? அந்த அறிவு என்பது இருந்தால்தான் இதால் இயல முடியும். இந்த பிரகிருதியால், சக்தியால் இயல முடியும். அதனால் சிவனும் சக்தியும் சேர்ந்ததுதான் இந்த பிரபஞ்சம், இந்த சிருஷ்டி, இந்த படைப்பு எல்லாம். இந்த கருத்து மக்களுக்கு புரிவதற்கே அவர் அர்த்தநாரீஸ்வர ரூபமாக காட்சியளிக்கிறார். சிவன் பாதி, சக்தி பாதி தான் இந்த படைப்பு, இந்த பிரபஞ்சம் முழுவதும். இவ்வாறாக அந்த ரிஷப வாகனத்தில் ஏறி இருக்கின்றார். ரிஷப வாகனத்தில் ஏறி இருக்கும் சிவனின் பொருள் என்ன என்றால், ஒவ்வொரு ஜீவராசிகளின் உள்ளும் சிவனும் சக்தியுமாக இருக்கிறார் என்பதுதான் அதன் பொருள். அறிவான சிவன் மூலம் இந்த பிரகிருதியான சக்தியை நாம் காண்கிறோம். அறிவான சிவனை கொண்டுதான் இந்த எல்லாமே நாம் அறிகிறோம். இந்த சக்தியான பிரகிருதியை நாம் அறிகிறோம், அதை உணர்கிறோம். சிவன் இல்லை என்றால் இந்த உணர்வு இல்லை, இந்த சக்தி இல்லை என்றால் உணர்வதற்கு வேறு எதுவும் இல்லை. இதுவே அர்த்தநாரீஸ்வர ரூபமும் ரிஷப வாகனத்தில் சிவனும் உமையாளும் காட்சி அளிப்பதன் பொருளும் அர்த்தமாகும். இதைத்தான் மாணிக்க வாசகர் சுருக்கமாக கூறியிருக்கிறார். குதிரையை கொண்டு குடநாடதன் மிசை சதுர்பட சாத்தாய்த்தான் எழுந்தருளியும். இது அந்த மாணிக்க வாசகரின் திருவிளையாடலையே, சிவனாடிய திருவிளையாடலையே குறிக்கிறது. ஒரு சமயம் பாண்டிய மன்னனுக்கு மந்திரியாக இருந்தார் மாணிக்க வாசக பெருமான். பாண்டியராஜனும் இவரிடம் கொஞ்சம் பணம் கொடுத்து குதிரைகள் வாங்கி வர கூறினார். மாணிக்க வாசகரோ சென்ற வழியில் திருப்பெருந்துறை எனும் ஊரில் சிவனை கண்டுவிட்டார். அவர் குரு ரூபத்தில் இருந்து ஆசிரியர் ரூபமாக, குரு ரூபமாக உபதேசித்துக் கொண்டிருந்தார். இவரும் அங்கே சென்று விட்டார். அவர் சிவபெருமான் சென்ற பிறகும் அங்கேயே அந்த திருப்பெருந்துறையிலே தங்கியிருந்து சிவன் கோவில் ஒன்றை கட்டினார். பணம் முழுவதும் அதற்கு செலவாய்விட்டது. பாண்டியன் இதை அறிந்து கொண்டு அவர் மேல் மிகவும் கோபப்பட்டு மாணிக்க வாசகர் பெருமானை சிறையில் அடைத்து விட்டார். இதை அறிந்த சிவபெருமான் குதிரைகள், நரிகள் எல்லாம் குதிரைகளாக்க மாற்றி அதை மேய்த்து கொண்டு சதுர்பட சாத்தாய், அதாவது மிக இன்டெலிஜென்ட் என்று கூடுவார்களே, சதுர்பட அப்படின்றால் மிக கிளவர், இன்டெலிஜென்டாக, மிகவும் சாமர்த்தியமாக அதையெல்லாம் மேய்த்து கொண்டு குதிரை பாகனாக மதுரையை நோக்கி குதிரையும் கொண்டு வந்தார். இந்த திருவிளையாடலையே இந்த 2 வரிகள் கூறுகின்றன.
சதுர்பட மிக திறமை மிக்க சாத்தாய் என்றால் குதிரை பாகனாக, அதாவது குதிரையை பழக்குபவனாக, மிகவும் திறமைசாலியான குதிரையை பழக்குபவனாக குதிரையை மேய்த்து கொண்டு பாண்டிய மன்னனிடம் வந்தார் அந்த சிவபெருமான். ஒரு அடியாரை காப்பதற்காக சிவன் எந்த ரூபம் வேண்டுமானாலும் எடுப்பார் என்பது இதன் பொருள். அவர் அடியாரின் மனதில் இடம் கொள்வதற்காக, அவரையே நினைத்திருக்கும் அடியார்களை உதவுவதற்காக எந்த ரூபம் வேண்டுமானாலும் எடுத்து அவர்களை காப்பாற்றுவார் என்பது இதன் பொருள். வேலம் புத்தூர் வீட்டேரருளி கோலம் பொலிவு காட்டிய கொள்கையும். இது வேறொரு திருவிளையாடலை கூறுகிறது. ஒரு சமயம் பாண்டிய மன்னன் சுந்தர பாண்டியனாக சிவன் பெருமான் அவதரித்தார். அவருக்கு மகனாக உக்ரகுமார பாண்டியனாக முருகப்பெருமானே அவதரித்தார். முருகப்பெருமான் அல்லவா, அவருக்கு எல்லா ஞானமும் கற்றுத் தருவதற்காக குரு பகவானே வந்து கற்றுக் கொடுத்தார். ஆனால் போர் வித்தைகள் எல்லாம் சிவனே இருந்து தன் மகனான உக்ரகுமார பாண்டியனுக்கு கத்துக் கொடுத்தார். முருகப்பெருமான் அல்லவா, அவரே இருந்து கத்துக் கொடுத்தார். அது அம்பு எய்வதானாலும் சரி, பாசுபதாசிரத்தை பழக்குவதானாலும் சரி, எய்து பழக்குவதானாலும் சரி, வேலை எறிவதானாலும் சரி, சிவபெருமானே இருந்து அவருக்கு கற்றுக் கொடுத்தார். ஒரு சமயம் உக்ரகுமார பாண்டியனுக்கு மனம் முடித்து வைத்தார். மனம் முடித்து வைத்துவிட்டு ஒரு வேலை கொடுத்து, உனக்கு ஆபத்து வரும் என்று நீ தெரிந்தால் இந்த வேலை நீ உபயோகப்படுத்து. இந்த வேலுக்கு ஒரு கடலை கூட வற்றும் அளவுக்கு சக்தி இருக்கிறது. நீ அதை எறிந்தால் இந்த கடல் கூட வற்றிவிடும் அப்பா என்று கூறி அறிவுரை கூறி முருகப்பெருமானுக்கு வேலை கொடுத்தார். இதைத்தான் கூறுகிறது வேலம் புத்தூர் விட்டேரருளி கோலம் பொலிவு காட்டிய கொள்கையும். சிவபெருமானான சுந்தர பாண்டியன் இதை தன் மகனான முருகப்பெருமானான உக்ரகுமார பாண்டியனுக்கு இதை கொடுத்துவிட்டு அவர் மறைந்து விட்டார். இந்த திருவிளையாடலையே இந்த 2 வரிகள் கூறுகின்றன. மேலும் பல வரிகளின் விளக்கத்தை என்னுடைய அடுத்த வீடியோவில் காண்போம். திருச்சிற்றம்பலம்.